என்னடா கொஞ்சம் நேச்சரா இருக்குன்னு பாக்குறீங்களா? நான் பண்ண போற படத்துக்கு பாத்தீங்கன்னா நேச்சரா தான் ஒரு ரிவ்யூ சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த படம் பார்த்து முடிச்சிருக்கிறோம் செல்போன் எல்லாம் போட்டு உடச்சலாம்லாம் தோணுச்சு. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு 5 மணிக்குள்ள எப்படியாச்சும் தேட்டருக்கு போய் பிடிக்கணும்னு சொல்லி பறந்து போய் அங்க உட்கார்ந்துக்கிறமா தான் பார்த்தா அந்த டைட்டில் எல்லாம் போடும்போதே நமக்குள்ள ஒரு கூஸ்பம் மூமெண்ட் வரும் பாருங்க. வேற லெவலு. எப்படின்னா அந்த பிளாக் பேந்தர் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது கூட அந்த 3Dயோட டெப்த் வந்துட்டு தெரியல. எப்போ வந்துட்டு அந்த 3Dயோட டெப்த் வந்து தெரியும்னா ஜியோ ஸ்டோம் அப்படி ஒரு படம் பார்க்கும்போது அந்த 3Dயோட டெப்த் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா இது வந்துட்டு வேற லெவல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் எந்த படத்தை பத்தி பேச போறோம் உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல்ல முதல் முறையாக மூவி ரிவ்யூ, அதுவும் வேற லெவல் படத்தோட மூவி ரிவ்யூ 2.0. நம்ம தலைவர் வந்துட்டு திரும்பி வந்திருக்காரு 2.0 அப்கிரேடட் வெர்ஷன் 2.0 அப்படியே வந்திருக்காரு. எப்படின்னா அந்த படம் வந்துட்டு முதல்ல ஒரு சங்கர் படமாகவும் ப்ரொஜெக்ட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினி சார் படமாகவும் ப்ரொஜெக்ட் ஆகுது. இதுல வந்து நிறைய குரூக்கள் இருந்தாலும் கூட கடைசியில சங்கர் படம் அப்படி சொல்லி அவர் நிரூபிச்சிருக்காரு. குருவி சத்தங்கள் அப்ப கேட்கும். அதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது ஏன்டா இந்த லொகேஷன் சூஸ் பண்ணா உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சங்கர் சாரோட வேற லெவல் படம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்துட்டு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்க்ரூ காஸ்ட் வச்சு தான் சொல்ல முடியும். அப்பதான் நமக்குலாம் புரியும். சரிங்களா? அந்த படத்துல பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் வந்துட்டு கரெக்டா டிராவல் ஆக வேண்டிய சமயத்துல டிராவல் ஆயிருக்கு. தேவையில்லாத பாடல்கள் வந்துட்டு தேவையில்லாம பாடல்களை துணிக்காம கரெக்டான இடத்துல கரெக்டான பாடல்கள் வந்துட்டு துணிச்சு வச்சிருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் மட்டும்தான் நீங்க வந்துட்டு ஒரு விதத்துல நம்மளை வந்து எதிர்பார்க்க வைக்கிறாங்க ஒரு பாடலை. சரிங்களா? அது நீங்க கடைசியா பார்க்கும்போது தெரியும் அந்த பாடல என்ன பாடல் நான் சொல்றேன்னு சொல்லி. பாத்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அந்த ப்ரொஜெக்ட் ஆயிருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற ஃபீல் வந்துட்டு இந்த படம் பார்க்கும்போது தெரியுது. டிஸ்டன்ஸ் வந்துட்டு இந்த 3Dல வந்துட்டு கரெக்டா நம்மளால தெரியுது. நமக்கு ஃபீல் பண்ண முடியுது டிஸ்டன்ஸ். இங்க என் கை இருக்குன்னா அந்த பக்கம் தான் ஒருத்தர் நம்ம கேமராமேன் நின்றுருக்காரு அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கும் நம்மளால கரெக்டா கேதர் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா அந்த 3Dக்கே உரித்தான ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கண்ணில் வரல விட்டு ஆட்டுறது, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாலும் கூட அது தேவையில்லாத இடங்கள்ல வராம தேவையான இடங்கள்ல மட்டும் வருது. என்னடா எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கிற படத்தோட நெகட்டிவ் தான் நீங்க கேக்குறீங்க. நெகட்டிவ்க்கு நாங்கள் எங்கேங்க போவேன். சூப்பராக இருக்குங்க படம் வேற லெவல். ஏன்னா அந்த படத்தோட மணியோட வறுத்து வந்துட்டு நல்லா மேட்ச் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எப்படியோ தேட்டருக்கெல்லாம் போனேன்னு சொன்னேன். எக்ஸாம் மாதிரி இருக்குது, அதுக்கு வேற போனோம். ஆனால் நடுவில் வந்து நம்ம சேனலில் ரிவ்யூவாச்சும் போட்டு போகலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மனசு விடல. தலைவர் ஃபேனா திரும்பி மாத்திருச்சு நம்மளை. சரிங்களா? நம்ம எப்பவுமே தலைவர் ஃபேன் தான், இருந்தாலும் மாத்திருச்சு. அப்படியே தலைவரோட ஃபர்ஸ்ட் அப்கமிங் அந்த காலா கபாலி அதுக்கு அப்படியே ஒரு படங்களை பார்த்து போட்டு இப்போ 2.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. நம்மளோட பழைய எந்திரனை வந்துட்டு இது வந்துட்டு நம்ம அந்த படம் பார்க்கறதுக்கு எந்திரன் பாட்டு போனீங்கன்னா வேற லெவல்ல ஒரு கூஸ்பம் மூமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறமா வேற நான் சொல்லணும் மறந்துட்டேன். பாகுபலியோட ரெக்கார்டு பாத்தீங்களா? பல்வாழ் சேனலோட சிலை அதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்வெல் டிசி நம்ம மேல நிக்க வச்சிட்டாரு. வேற லெவல். ஒரு ஃபாரினர்ஸ் ரியாக்ஷன் சேனலோட ரிவ்யூ பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் வாங்கினப்போ நிறுத்துறது இப்போதைக்கு தேவையில்லை. 60 ட்ரை பண்ணுறேன். அது ஆமாம்ல. சரி, நான் ஒரு இங்கிலீஷ் ஃபாரின் சேனலோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம படத்தை பார்த்து சிரிச்சிருந்தாங்க, ஃபோன்லாம் பறக்குமா அப்படி சொல்லி கலாய்ச்சிருந்தாங்க. சரிங்களா? நீங்கள் இந்த ட்ரெய்லர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னால இருக்கும். சரிங்களா? அவனை போய் என்ன வேணா நீங்கள் பண்ணிக்கலாம், கமெண்ட்ல வேணா சொல்லிக்கலாம், அதுக்கு நான் சம்மந்தம் இல்லை. அப்புறமா அவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க ரியாக்ஷன் இப்படித்தான் இருக்கும். சூப்பர்மேன் இந்த பக்கம், ஸ்பைடர்மேன் இந்த பக்கம், நடுவில் நம்ம சிட்டி அப்படியே நடந்து போறாருங்க, இல்லை பறந்து போறாருங்க. அந்த மனுஷனோட அந்த ஆக்டிங் சென்ஸ் அதுலதான் தெரியுது. அப்புறமா உங்களுக்கு நம்ம பண்டிகை காலங்களாட்ட என்னன்னா நீங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் தேவைப்படும். நம்ம இமிட்டேட் போகுதுண்டா, நிறுத்துறா, பேசு. யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? மார்க்லாம் நீங்க போடலையா? ஐயோ, நம்ம மார்க்கெல்லாம் போடுற அளவுக்கு பெரிய சேனல் இல்லைங்க, அதெல்லாம் நான் போடவே மாட்டேன். அப்புறம் எங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் எல்லாமே இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இது யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஓகே பாஸ், அடுத்து நான் எங்கே நிற்கணும்? நடு ரோட்டில் போய் லாரி வரும், மேலே ஏற்றுவான் போ. ஓகே பாஸ்.